வணக்கம் மக்களே, வெல்கம் டு LIB தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் SS. இன்னைக்கு இந்த வீடியோவில் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டின் நேவல் மெரைன் மியூசியமில் இருக்கக்கூடிய மீன் அக்வாரியம் எப்படி இருக்குன்றதை தான் உங்களுக்கு நான் காட்சிப்படுத்த விரும்புகிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மீன்கள், சில மீன்கள் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ அத்தனையும் உங்களுக்காக இதோ இந்த மியூசியத்தில் இருக்கிற விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். வாங்க வீடியோ போகலாம். ஸோ இந்த நேவல் மியூசியத்தில் இந்த அக்வேரியத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மீன் பார்த்திங்கன்னா அந்த கேட்ஃபிஷ். பிளாக் கலரில் நல்லாவே கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ் டேங்குமே நல்ல பெரிய ஃபிஷ் டேங்குங்க. ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம இங்கே ஊரில் நம்ம சின்ன தொட்டிகளில் இருக்கக்கூடிய இந்த கலர் வகை மீன்களை தான் நாங்கள் பார்க்க முடியுது. பட் ஸ்டில் பெரிய தொட்டியில் இவங்களை நிறைய கூட்டமாக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு அடுத்து மூவ் பண்ணால் லாப்ஸ்டர்ஸ் அப்படின்ற இந்த இறால் வகையை சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இது என்னதான் இருக்குன்னு பார்த்தா அந்த தொட்டிக்குள்ளே நார்மலாக பார்க்கக்கூடிய இறால்களும் கூடவே குட்டி அந்த லாப்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வகை சார்ந்த இறால் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் எல்லாம் சின்னதாக தான் இருந்தது, ஆனால் நிறைய இருந்ததுங்க. ஸோ இந்த உயிரினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் பட் வேகத்தில் படு ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க. ஸோ அவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது. ஒரு சின்ன ஒரு டச்சோ இல்லை அது இறைய தீண்டினாலும் அவ்வளோ வேகமாக அதை தீண்டிட்டு அதை கேட்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கர ஒரு ஸ்பீடு இருக்குது இந்த இறால் வகை லாப்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு. ஸோ அதே மியூசியத்தில் ஒரு பகுதியில் இந்த லாப்ஸ்டர்ஸோட ஷெல்ஸ் எப்படி இருக்குன்ற டிஸ்பிளேவும் வச்சுருந்தாங்க. இதில் நம்ம அந்த பெரிய வகை லாப்ஸ்டர்ஸோட செல்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. எல்லாமே நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில், சொல்லப்போனால் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இங்கே தான் நான் முதல் முறை பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மியூசியத்தில் நமக்காக டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அடுத்து வந்த இடம் தான் ஸ்டார் ஃபிஷ். ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இங்கே இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உயிருள்ள ஸ்டார் ஃபிஷ் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நான் பார்த்தது எல்லாமே ட்ரையாக மியூசியத்தில் அந்த மாதிரி தான் இருந்தது. பார்த்தா இந்த மியூசியத்தில் லைவாக இப்போ தான் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. 2 இருந்தது. ஒன்று பின்பக்கம் ஒட்டிகிட்டு இருந்தது, இன்னொன்று ஃப்ரண்ட்டில் இந்த டோர் கிட்ட இருந்தது. க்ளோஸ்அப்பில் ஷாட்டில் பார்க்கும்போது அதோடைய உள்ளே இருக்கிற அந்த துவாரங்கள், அந்த விஷயங்கள்லாம் பாருங்கள். இந்த பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கான கிரிப்புக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்றது முதற்கொண்டு ஜூமில் கிட்டக்க வச்சு பார்க்கும்போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு வழியாக ஸ்டார் ஃபிஷ்ஷை உயிரோட பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ இந்த ஸ்டார் ஃபிஷ் தொட்டியில் 2 குட்டி மீன்கள் பார்க்க சப்பையாக இருக்குது. பட் ஆக்சுவலி நம்ம நிஜத்தில் இந்த மாதிரி மீன் எல்லாம் பார்த்தாலே அடித்து தூண்டில் போட்டு பிடிச்சி படுத்து சாப்பிட தோணும். பட் இந்த அக்வேரியத்துக்குள்ளே ரசிக்கத்தான் தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்ததுங்க. சூப்பராகவே இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்டார் ஃபிஷ்ஷை முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்குற ஃபிஷ் தான் கொய்கா ஃபிஷ். தலையில் கலர்ஸோட கலராக இருக்குது. ஸோ இங்கே நான் பார்த்த அந்த கொய்கா ஃபிஷ் மேபி ரொம்ப நாளாக தண்ணிக்குள்ளே இங்கே இருக்கிறதாலே எனக்கு தெரியல. கலர் கொஞ்சம் ஃபேடாக இருந்த மாதிரி இருக்குது. பட் ஒரு 3-4 ஃபிஷ்ஷுங்கெலாம் அந்த தொட்டியில் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஸ்பெஷலி இந்த குட்டி ஐ திங்க் அவங்க மதர்ன்னு நினைக்கிறேன். அம்மாவோடையே ட்ராவல் ஆச்சு எங்கே போனாலும். ஸோ ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் ஒவ்வொரு விதமாக இருந்ததுங்க. எல்லாமே அதே ஒரே இதை தொட்டிலே எல்லா மீனையும் போட்டு அது ஒரு அக்வேரியம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் யூனிக்காக இருந்தது.
அதை பார்த்து முடிச்சுட்டு நான் பார்த்தது தான் ரெகுலர் நம்ம கோல்ட் ஃபிஷ். இந்த கோல்ட் ஃபிஷ்ஷில் டெய்ல்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருந்ததுங்க. ஒரு மீனும் அவ்வளோ பெருசான டெய்ல்ஸு நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் பெரிய சைஸ் கோல்ட் ஃபிஷ், தங்க மீன் தான், தங்க மீன். ஸோ அருமையாக இருந்தது க்ளோஸ்அப்பில் பார்க்குறதுக்கும். எல்லாமே ஒன்று கூட ஷார்ட் டெய்ல்ஸ் அந்த மாதிரி இல்லை, இது ஒரு வகையான லாங் டெய்ல் அந்த விங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கோல்ட் ஃபிஷ்ஷை தான் நம்ம அங்கே பார்க்க முடிஞ்சது. கோல்ட் ஃபிஷ் முடிச்சுட்டு நம்ம அடுத்து பார்க்குறது தான் திலாப்பியா ஃபிஷ் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ இந்த திலாப்பியா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இதோ இங்கே அந்தமான் கடற்கரையில் நீங்கள் அதிகமாக சர்வசாரமாக பார்த்தா இது எல்லாமே கண்ணில் நேர்லேயே பார்க்க முடியும் அந்த அளவுக்கான ஃபிஷ். அண்ட் இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்க அந்தமானில் செதுவாக இந்த டூரிஸ்டாக வர்றவங்க ஃபிஷ் பண்ணும்போது ஃபிஷ்ஷிங் அப்போ கிடைக்கக்கூடிய காமன் ஃபிஷ்ஷஸில் இதுவும் ஒன்று நான் பார்த்துருக்கேன் நேரடியாக கார்பின் கவ் பீச்சில். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃப்ளீர்னு சில்வர் கலர், டோட்டல் பாடியும் சில்வர் கலரில் நல்ல வெளிச்சமாக க்ளீனாக இருந்தது பார்க்குறதுக்கு. சொன்ன மாதிரி இதுவும் ஒவ்வொரு விதமான ஃபிஷ்ஷஸ் தான். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம போகும்போது ஏர்ச்சின்ஸ், சி ஏர்ச்சின்ஸ்ன்னு போட்டிருக்கு. முள்ளாக இருக்கும். அது ஜஸ்ட் நம்ம பார்க்கும்போது நம்ம ஈவன் நம்ம சென்னை சில அவுட்டர் பீச்லலாம் போகும்போது அது மேலே இருக்கும், மண்ணு மேலே பார்க்க முடியும். பட் அதுக்கெல்லாம் உயிரோடு இருக்குது. அதை நான் ட்ரையாக முள் செடி, கடலில் இருக்க முள் செடின்னு நினச்சோம். பட் இதுக்கு எல்லாமே லைவாக இருந்தால் எப்படி இருக்குன்றது இங்கே பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த லைவில் பாருங்கள். ஸோ அசைவு இருக்குது. ஸோ அது உயிரோடு இருக்கும்போது அந்த ஏர்ச்சின்ஸ்ன்ற அந்த முள் செடி மாதிரி இருக்கிற அந்த பிராணி, கடற்பிராணி எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த முள் ஃபிஷ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்த இடம் தாங்க லயன் ஃபிஷ். உண்மைக்கே சொல்லணும்னா என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு ஃபிஷ்ஷை நான் இங்கே தான் பார்த்தேன். பார்க்குறதுக்கே நல்ல பிடரிகளை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி 2 லயன் ஃபிஷ் சூப்பராக இருந்துச்சு. அதில் அந்த பெரிய லயன் ஃபிஷ் அந்த ஒரே பொசிஷனில் தான் அந்த பபுள் கிட்ட சுகமாக இருந்துச்சுன்னு தெரியல, அந்த பொசிஷன்லேயே இருந்துச்சு. பட் இன்னொன்று கீழே சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணுச்சு. பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு. நம்ம அந்த புறாக்களில் ரொம்ப அடர்த்தியான விங்ஸ் வச்சுட்டு இருக்கிற புறாக்கள் பார்த்துருக்கோம் இல்லையா, அது பார்க்கவே சூப்பராக இருக்கும். ஒரு மயில் தோகை மாதிரி இருக்கும். அது மாதிரி உண்மைக்கே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே லயன் மாதிரி இருந்தது, கம்பீரமாக கர்ஜிக்கிற மாதிரி. முகத்தை பாருங்கள், பார்க்கவே சும்மா சூப்பராக இருந்ததுங்க. அந்த தொட்டியில் இந்த 2 தான் பார்க்குறதுக்கு லைன் ஃபிஷ் மாதிரி இருந்தது. அதோட இன்னொரு கார்னரில் வேறு 2 ஃபிஷ்ஷஸ் இருந்தது. பட் அவங்கள பார்க்க ரொம்ப சைலண்ட்டாக ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற குட்டி ஷார்க் மாதிரியே இருந்தாங்க இவங்கெல்லாம் பார்க்குறதுக்கு. இவங்க என்ன வகை மீன் தெரியல. பட் அவங்க அந்த லயன் ஃபிஷ் அந்த பக்கமும் இவங்க ஒரு கார்னர்லையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஸோ அது கிட்ட நெருங்கும்போது இவங்க அவங்கள அட்டாக் பண்ண தயாராகிற மாதிரி 2 பேரும் அப்படி ஒருத்தரை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த கேப்பில் இவரை பாருங்கள், பெரிய லைன் ஃபிஷ் நல்ல சுகமாக அந்த பபுளில் ஆனந்தமாக குளியல் போடுற மாதிரி ஒரு ட்ரையல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஃபிஷ் உண்மைக்கே ரொம்பவே யூனிக்காக இருந்தது. நான் உண்மைக்கு பார்த்தது கிடையாது இது வரைக்கும். ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு இந்த நேவல் மெரைன் மியூசியத்தில் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அக்வாரியம் தான் இந்த மெரைன் அக்வாரியம். ஸோ லைன் ஃபிஷ் பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ் வந்து திலாப்பியா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிஷ் நேம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ் பார்க்க சில்வர், பிளாக் அண்ட் கொஞ்சம் எல்லோ கலர் இந்த வெரைட்டிஸ்லாம் அந்த தொட்டியில் பார்க்க முடியுது. இவர் ஸ்பெஷலி ரொம்ப நேரம் திறந்துடாமல் நம்ம கேமராக்காக ஃபுட்டேஜுக்கு ஸ்டில் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ நிறைய ஃபிஷ்ஷஸில் இந்த ஃபிஷ்ஷஸ் தொட்டியில் கொஞ்சம் நிறைய மல்டி கலர் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. பிளாக், சில்வர், எல்லோ பார்க்க முடியுது. பட் இவங்க கொஞ்சம் நம்ம நார்மலாக நம்ம ஊரில் பார்க்குற ஃபிஷ் மாதிரியே தான் இருந்தாங்க. இந்த ஜிலேபி அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த வகை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது.
அதுக்கப்புறம் நம்ம போய் பார்க்குறது கோல்ட் ஃபிஷ் அண்ட் பிளாக் மோர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம அந்த நிமோ மூவியில் நம்ம பார்த்துருப்போம். அந்த நிமோவை காப்பாற்றுறதுக்கு அந்த ஃபிஷ் டேங்க்கில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு ஃபிஷ் இருக்கும் இல்லையா, அதோ அந்த வகையான ஒரு ஃபிஷ்ஷு தான் இங்கே இருந்தது, பிளாக் மோர். அண்ட் இதே தொட்டியில் பிளாக் கலர் கோல்ட் ஃபிஷ்ஷும் வித் நல்ல ஏஞ்சல் டெய்ல்ஸ் விங்ஸோடு இருக்கிற மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ இந்த அந்த சொல்கிற பார்த்தீங்கன்னா பிளாக் மோர் அப்படின்னக்கூடிய இந்த ஃபிஷ் வந்து நம்ம அந்த நிமோ கார்ட்டூன் அனிமேஷன் மூவியில் பார்த்துருப்போம். நிமோவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சீஃப் தொட்டிக்குள்ளே இருந்த அந்த கேட்டகரி ஆஃப் மீன் தான் இதெல்லாம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து நாம் போய் பார்த்த ஃபிஷ் தாங்க க்ரூப்பர்ஸ் ஃபிஷ். இது ஒரு யூனிக்கான ஃபிஷ்ஷுன்னே சொல்லலாம். பார்க்க அப்படியே நம்ம மனுஷ முகம் மாதிரியே இருந்தது. நம்ம அதை வாயை மூடி திறந்தோன்னா நம்மகிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு உணர்வு. க்ளோஸ்அப்பில் ஷாட் எடுக்கலான்னா அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தார். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒவ்வொரு ஆங்கிள்லையும் பார்க்கும்போதும் இது அப்படியே லைக் நம்ம ஹியூமன் மாதிரியே தான் இருக்குது, ஃபேஸ் மனுஷ முகம் மாதிரியே இருக்குது. அதோடைய அசைவுகள் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரியே ஒரு உணர்வு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஃபிஷ் தான் இந்த க்ரூப்பர்ஸ் ஃபிஷ் அப்படின்ட்டு யூனிக்கான ஃபிஷ். அந்த லயன் ஃபிஷ்ஷுக்கு அப்புறம் இந்த ஃபிஷ் உண்மைக்கே அங்கே வந்து நான் ஒரு யூனிக்காக பார்த்தேன். அதோடைய மூமெண்ட் பாருங்கள், டோட்டல் பாடி அவ்வளோ வெயிட்டு, ஆனால் அந்த விங்ஸ் இதை வச்சு அவ்வளோ வேகத்தில் சர்றன்னு மூவ் ஆகுது. சூப்பராக இருந்ததுங்க. இதில் ப்ளஸ் என்னென்னா டிஃப்ரெண்ட் மீன்கள் வந்து பெரிய தொட்டிகள் இருக்கிறது தான் பெரிய ப்ளஸ். அதெல்லாம் பார்த்து முடிச்சு அடுத்து வந்ததுக்கப்புறம் அந்தமானில் இருக்கக்கூடிய ஸ்னேக்ஸ் வகைராவில் பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 2 சில பாம்புகளை நம்ம படம் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த குடுவையில் போட்டு பதப்படுத்தி வச்சுருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அந்தமான் வந்து டோட்டலாகவே வந்து கடல் மற்றும் ஃபாரஸ்ட் ரெண்டும் தாங்க. ஸோ கடலில் விதவிதமான மீன்கள் இருக்கும், ஃபாரஸ்ட்டில் விதவிதமான பாம்புகளும் பார்க்க முடியும். ஸோ நாம் பயணம் பண்ணும்போது கவனமாக இருக்கணும், அழகை ரசிக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். இது வரைக்கும் எங்கள் வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. எங்கள் LIB தமிழ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் SS.